இருவேறு நீதிமன்றங்களில் நடைபெற்று வருகிறது. தற்போது அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது தொடர்ச்சியாக பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான அந்த வழிமுறைகள் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு தான் தற்பொழுது அது நடந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் அஸ்ரா கார்க் வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்பது இந்த 41 பேர் அடங்கிய உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் விசாரணை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கரூர் போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், தமிழக வெற்றி கழக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் நீதிபதி வைத்திருக்கிறார். தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு நடந்த பின்பாக ஜனாதிபதி தொடங்கி பிரதமர், முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவித்து அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்த பொழுதும் நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல பல்வேறு சந்தேகங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு இந்த கூட்டத்தின் இடையே ரவுடிகள் புகுந்து விட்டார்கள், ரசாயன பொடி தூவப்பட்டது என்றெல்லாம், கல்வீச்சு நடந்தது, செருப்பு வீசப்பட்டது என்றெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான விசாரணை ஒருபுறம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் அஸ்ரா கார்க் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிடம் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கரூர் போலீசார் ஒப்படைக்க இருக்கின்றனர். அதே நேரத்தில் இன்றைய நீதிமன்றத்தினுடைய அந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஆதவ் அர்ஜுனா மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதுதான். ஏனென்றால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு என்பது தமிழகத்தில் ஒரு புரட்சி என்பது வெடிக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதாவது நேபாளத்தை ஒப்பிட்டு அந்த பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக நீதிபதிகள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். இவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்று காவல்துறையை நோக்கிய கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்து நிச்சயமாக அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றுதான் தெரிகிறது. அதே நேரத்தில் பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் கையாள வேண்டும் என்பது நீதிபதிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எல்லா நடவடிக்கைகளையும் நீதிமன்றம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் போலீசாருக்கு அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பது நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது. இப்படியாக ஒருபுறம் புலனாய்வு குழு, மற்றொரு புறம் ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு நடவடிக்கை, தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள், விஜய் தலைமை பண்பு அல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார் என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள், கடுமையான விமர்சனத்தை நீதிமன்றம் வைத்திருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே என் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் வழக்கானது விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது தொடர்ச்சியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நிச்சயமாக அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது அவர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அப்படி அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது, அந்த குற்றச்சாட்டுக்கான தண்டனையாக பார்க்கப்படும் பொழுது அவர் கைது செய்யப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக வழக்கறிஞர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் நேபாளத்தில் ஒரு புரட்சி என்பது வெடித்தது, அதே புரட்சி தமிழகத்திலும் வெடிக்க வேண்டும் என்று அவர் அந்த தனது எக்ஸலத்தின் வாயிலாக அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவை தான்
அரசு தரப்பு வழக்கறிஞர் நேரடியாக நீதிபதியிடம் கொண்டு சமர்ப்பித்திருக்கிறார். இதை பாருங்கள். இப்படியான ஒரு பதிவை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார் என்று அவர் காண்பித்த உடனேயே நீதிபதி அதற்கான ஒரு காட்டமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா, வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா, ஏன் காத்திருக்கிறீர்கள், என்ன தாமதம் என்பதெல்லாம் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் இம்மாதிரியான புரட்சி வெடிக்கும், புரட்சி செய்ய வேண்டும் என்று பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்படுபவர்களை கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அப்படியாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் வழக்கறிஞர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மதுரை நீதிமன்றம் நிர்மல்குமார் மற்றும் புசி ஆனந்த் ஆகியோர் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் தலைமை பண்பு இல்லாதவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சம்பவம் நடந்த இடத்தில், சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் தான் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். முழு பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். ஆனால் அவர்கள் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அவர்களுடைய வாதத்தின் மூலமாகவே நமக்கு தெரிகிறது. என்றால் மதியழகனை பொறுத்த வரைக்கும் அவர்தான் கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விஜய் செல்லும் பொழுது அந்த மாவட்டத்திற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள், அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர்கள் தான் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது மதியழகன் பொறுத்த வரைக்கும் மதியழகனுடைய வழக்கறிஞர் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று அவர் தட்டி கழித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படியாக நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மீதான வழக்குகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் என்று தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் என்பது அங்கு ரவுடிசம் உள்ளே புகுந்திருக்கிறது, ரசாயன பொடி தூவப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை எல்லாமே கருத்தில் கொண்டு விசாரணை குழு விசாரணை செய்யும் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது இந்த வழக்கில் அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள்? மொத்தம் எத்தனை பேர் இதில் இடம்பெற்றிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த கரூர் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆணையம் விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவில்லை, இதுவே சம்பவத்திற்கு பின் தப்பி ஓடிவிட்டார்கள், எனவே அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தொடர்ச்சியாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதும் தடியடியை கூட்ட நெரிசலுக்கு காரணம் எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்ஜாமீன் மீதான விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அந்த வழக்கின் விசாரணை என்பது இன்று பிற்பகல் முதல் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தற்போது நீதிமன்றம் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழகத்தில் அடுத்த கட்ட நிலையில் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கின் விசாரணை என்பது நீதிபதிகள் தரப்பு, மனுதாரர் தரப்பு, காவல்துறை தரப்பு என பல்வேறு தரப்பு என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு என்பது பார்த்துக் கொண்டிருக்காது, மொத்த உலகமுமே இதற்கு சாட்சி எனவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது எனவும் நீதிபதிகள் காரசாரமாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள்.
இந்த நிலையில்தான் கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல தலைமையில் அந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்டத்தில் சம்பவம் தொடர்பாக வழக்கு ஆவணங்கள் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு சாட்சிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் முதல் அனைவரும் சம்பவம் இடத்திலிருந்து மறைந்து விட்டதாகவும் அவர்களுக்கு தொண்டர்களை விட்டுவிட்டார்கள் எனவும் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோரும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறிவிட்டதாக நீதிபதிகள் குற்றம் சாட்டி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அனைவரும் இந்த சம்பவம் நடந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருப்பதாகவும் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் தொண்டர்களை விட்டுவிட்டார்கள், பின் தொடர்ந்தவர்களை விட்டுவிட்டார்கள் எனவும் நீதிபதிகள் தரப்பில் அன்று பல்வேறு விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக இருவேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றனர். தமிழக அரசு சார்பாகவும் தாவேக தரப்பிலும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது. நீதிபதிகள் தரப்பில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றனர். இந்நிலையில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஆனது நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் நீதிபதிகள் காட்டமான தெரிவித்திருக்கின்றனர். தலைவர்கள் முதல் அனைவரும் சம்பவ இடத்தில் இருந்து மறைந்துவிட்டனர், அவர்களுடைய தொண்டர்களை விட்டுவிட்டார்கள் என்று நீதிபதிகள் பல்வேறு கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தனர். நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறைந்துவிட்டார், தலைமைத்துவ பண்பே இல்லை என்றும் நீதிபதி பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தற்போது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஆனது நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் விசாரணையை தொடங்க இருக்கின்றனர். மேலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்றும் பல்வேறு கண்டனங்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. அவர் எந்நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளும் பல்வேறு கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கின்றனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. மேலும் வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது.